ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபவுட் அப்படிங்கிற வேர்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம டே டு டே லைஃப் கான்வர்சேஷனில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த அபவுட் அப்படின்னா அதை பற்றி, இதை பற்றி, உங்களை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் சயின்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஐம் டாக்கிங் அபவுட் எஸ்டர்டே. நான் நேற்று நடந்த பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஐம் டாக்கிங் அபவுட் யூ. நான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஐம் திங்கிங் அபவுட் மை ஃப்யூச்சர். ஸோ நான் என்னோடய ஃப்யூச்சர் பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு இதை பற்றி அதை பற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் இந்த அபவுட் அப்படிங்கிற இந்த வேர்டு யூஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த அபவுட் அப்படிங்கிற வேர்டை வச்சு நம்ம கொஞ்சம் சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். ஸோ அந்த சென்டென்சஸ் உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இன்டர்வியூலாம் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ உங்களை பற்றி சில விஷயங்களை சொல்லுங்கள். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ என்கிட்ட உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அபவுட். டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ இந்த டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃபுக்கு இதுதான் மீனிங். ஸோ அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சி இஸ் டாக்கிங் அபவுட் த ஆக்சிடெண்ட். சி இஸ் டாக்கிங் அபவுட் த ஆக்சிடெண்ட் அப்படின்னா அவள் அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறாள். சி இஸ் talking about the accident. They are worrying about their future. ஸோ அவர்கள் அவங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி worry பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, she always talks about others. she always talks about others அப்படின்னா அவள் எப்போ அடுத்தவங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் யாரை பற்றியாவது பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கணும். தட்ஸ் unnecessary things in life. ஓகே, ஸோ don't talk about others. ஓகே, டோன்ட் திங்க் அபவுட் அதர்ஸ். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் அவங்கள பற்றி திங்க் பண்ணாதீங்க, அவங்கள பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அபவுட். ஸோ அடுத்த சென்டென்ஸ் நம்ம பார்ப்போம். ஐ ஆம் திங்கிங் அபவுட் யுவர் ஹெல்த். நான் உன்னோடைய ஹெல்த்தை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் ஐ ஆம் திங்கிங் அபவுட் யுவர் ஹெல்த். ஓகேங்களா? ஸோ அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, டோன்ட் திங்க் அபவுட் யுவர் பாஸ்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுவர் பாஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ரிகார்டிங் அடுத்தவங்களை பற்றி, don't think about others. Don't tell me anything about your problem. So don't. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மேக் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அபவுட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங். சரிங்களா? ஸோ இந்த அபவுட்டை இந்த வேறு எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த சென்டென்ஸ் நான் மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறேன். டோன்ட் திங்க் about their problem. Okay, so அவங்க ப்ராப்ளத்தை பற்றி நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. you have to think about your problem. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, டோன்ட் திங்க் அபவுட் தேட் ப்ராப்ளம். அவங்க ப்ராப்ளத்தை பற்றி திங்க் பண்ணாதீங்க. யூ ஹாவ் டு திங்க் அபவுட் யுவர் ப்ராப்ளம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ப்ராப்ளமை பற்றி நீங்கள் திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ அடுத்து இந்த அபவுட் அப்படிங்கிற வேர்டு வச்சு வேறு மாதிரி என்ன மாதிரி சென்டென்ஸ்லாம் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அடுத்ததாக இந்த அபவுட் அப்படிங்கிற வேர்டு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக சுமார் ஒரு 50 பழங்கள் என்கிட்ட இருந்தது. ஐ ஹேட் அபவுட் 50 ஃப்ரூட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் அபவுட் 50 rupees. ஓகேங்களா? என்கிட்ட சுமார் ஒரு 50 ரூபாய் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 51 ரூபாய் இருக்கலாம், 52 ரூபாயாக இருக்கலாம், 58 ரூபா, 57 ரூபாய் இருக்கலாம். ஸோ சுமார் இவ்வளோ என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அபவுட். I ate about 10 தோசை. ஸோ ஏறக்குறைய நான் ஒரு 10 தோசை சாப்பிட்டேன். I ate about 10 தோசை. ஸோ இந்த அபவுட் அப்படிங்கிற வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரிகார்டிங் அப்படிங்கிற இடத்துல யூஸ்ஃபுல் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ராக்சிமேட்டா அப்படிங்கிற இடத்துல யூஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மை கிராண்ட் மதர். ஐ ஹாவ் அ ஸ்மால் மிஸ்டேக் ஹியர். My grandmother had about 3 cars. My grandmother had. ஸோ இப்போ
எங்கள் பாட்டிக்கிட்ட கார் இருந்துச்சு, பட் எங்கள் பாட்டி வந்து பாஸ்டாகவே நான் வந்து பிறக்காதுக்கு முன்னாடி மை கிராண்ட் மதர் பாஸ்ட் அவே. ஸோ நீங்கள் ஒரு கற்பனையில் சொல்கிறீங்க, மை கிராண்ட் மதர் ஹேட் அபவுட் 3 cars. ஸோ யார்ட்டையாவது நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் பாட்டிக்கிட்ட சுமாராக ஒரு 3 கார் இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த சென்ஸோட மீனிங் தான் இது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த போலீஸ். சாரி, I can hear the mistake. Sorry for that. The police arrested about 10 people. The police arrested about 10 people. ஸோ இந்த போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுமாராக ஒரு 10 பீப்புளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஐ சென்ட் அபவுட் 10 mails. ஸோ நான் சென்ட் அப்படின்னா நான் பாஸ்ட், நான் அபவுட்டாக ஒரு 10 mails வந்து சென்ட் பண்ணேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் பி தேர் அபவுட் 8 o'clock. ஸோ நாங்கள் வந்து இருப்பேன், ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? அபவுட் ஒரு சுமாராக ஒரு 8 o'clock நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி இந்த அபவுட் அப்படிங்கிற வேர்டு நம்ம எப்படி நம்ம டே டு டே லைஃப் கான்வர்சேஷன் அண்ட் நம்ம ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த அபவுட் அப்படிங்கிற வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சென்ஸ் நான் இவ்வளோ எழுதி போட்டிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சென்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் சென்ஸ் மேக் பண்ணுங்கள். யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். ஓகேங்களா? என்னோடய வீடியோ வந்து நிறைய பேர் ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறது என்னோடய இன்டென்ட் கிடையாது. I have to see some difference after you watching my videos. ஸோ சில தருணங்களில் நீங்கள் வந்து you have to feel that I have changed after watching your videos. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா I want changes in your life by having this video right now in you. ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாத டெய்லி உங்கள் டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ thank you so much for listening my sounds and thank you so much for spending your valuable time on my class. I'll see you on my next class. Till that, this is Cyril Settle. Bye-bye.